இது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் நம்ம இதை நடத்தணும். வந்து பொதுவாக வந்து இலங்கையினுடைய இன்றைய அரசியல் நிலைமையில் கடந்த அண்மையில் நடந்த ஒரு கிழக்கு மாகாண தேர்தல் ஒரு முக்கியமான விடயம். இந்த சிறுபான்மையின மக்கள் உடைய அரசியல், இலங்கை மக்களுடைய அரசியல் தொடர்பாக ஆர்வமாக இருக்கிற நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கூட அக்கறைகளை செலுத்த வேண்டியதாக இருக்கிறோம். அதுக்காக வேண்டியதான் நான் வந்து கிழக்கு மாகாண சபை தேர்தலும் பின்னில் ஏற்பட்டிருக்கிற நிலைமைகள், அதில் அரசியல் கட்சிகள் எடுத்த நிலைப்பாடு, அரசாங்கத்தில் பாத்திரம், தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் அல்லது அவர்களுடைய அபிலாஷைகள் சம்பந்தமாக இந்த விஷயங்களை பேசலாம் தான் இருக்கிறோம். அதுக்காக தான் இதை நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ இளைஞனுடைய அரசியல் நிலைமை வந்து இன்று முந்திருந்த நிலைமைகளை விட வேறு வடிவங்களையும் வேறு அரசியல் தன்மைகளையும் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் கூட அல்லது அதனுடைய ஒரு செயற்பாட்டாளராக இல்லாவிட்டாலும் கூட இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு அக்கறை இருக்கிறது. எல்லாரும் என்ன விஷயம் நடக்கிறதுன்றத ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் அதை கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம். இளைஞருடைய இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகள், அவர்களுடைய அரசியல் உரிமைகள், இருப்பு விஷயங்கள் மட்டுமல்ல, இன்றைய இளைஞனுடைய நிலைமை வந்து ஜனநாயகம், அந்நிய தலையீடு, இலங்கை அரசாங்கம் இன்று பெற்றிருக்கின்ற ஒரு விருப்பமான பண்பு மாற்றம் தொடர்பாக நாங்கள் வந்து இந்த விஷயங்களை இது பண்ணணும். சிறுபான்மையின மக்கள்ங்கிற போது நாங்கள் குறிப்பாக வந்து ஒரு பெரும்போக்காக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளும் ஒரு குறிப்பிட்ட அளவில் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்குறோம். ஆனால் மலையாள மக்களுடைய கவன ஈர்ப்பு, மலையாள மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குற தன்மை ரொம்ப குறையாக இருக்கிறது. அது மலையாளத்துக்குள்ளேயும் அந்த விஷயங்கள் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு இளைய தலைமுறையினர்கள் வெளியே வந்தார்கள். இப்பொழுது நிறைய விடங்களில் ஒரு விதமான மௌனமும் ஒரு விதமான தேக்கமும் மலையாள மக்களுக்குள்ளே இருக்கிறதை காண்கின்றோம். மலையாள மக்களை பிரதித்துவப்படுத்துவதாக இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை நம்பி இருக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் தான் மலையாள மக்களை பிரதித்துவப்படுத்துவதாக அவருடைய அரசியல் வயசாக இருக்கின்றது. சுயாதீனமான குழுக்களுடைய எழுச்சி அல்லது முன் வருகை ஒரு குறைந்த நிலையில் இருக்கின்றது. அதே நேரம் கலை பண்பாடு போன்ற துறைகளில் அவர்களுடைய கவன ஈர்ப்புகள் ஒரு விதத்தில் நடந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது அரசாங்கம் அந்த தேர்தலை ஒரு வருட காலத்துக்கு முன்பு அதனுடைய பதவிக்காலம் இருக்கின்ற போது அந்த பதவிக்காலத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்பு அவசரமாக நடத்திய நோக்கம், வடமாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான அரசியல் காரணங்கள், அங்கு இருக்கின்ற நிலைமைகள் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு ஆராய்கின்ற போது அல்லது வாதிக்கின்ற போது கிழக்கு மாகாண சபை தேர்தலில், கிழக்கு மாகாணம் என்பது உங்களுக்கு தெரியும், தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் சமமாக வாழ்கின்ற கிட்டத்தட்ட 33 பழைய கணக்கெடுப்பின்படி சராசரியாக 33% வாழ்கின்ற ஒரு பிரதேசம். தமிழ் மக்களுக்குள் விழுந்திருக்கின்ற அளிக்கப்பட்ட வாக்குகள், முஸ்லிம் மக்களுக்குள் அளிக்கப்பட்டிருக்கின்ற வாக்குகள், சிங்கள மக்களுடைய அரசியல் தேர்வு, அவர்கள் அளித்த வாக்குகளுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நாங்கள் எங்களுக்கு முன்னிருக்கிற ஒரே ஒரு தரவு அதுதான், விஞ்ஞானபூர்வமாக எங்களுக்கு இருக்கின்ற தரவு அதுதான். நாங்கள் அதை புறந்தள்ளி விட்டும் போக முடியாது. கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களும் முஸ்லிம் மக்களும் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு அரசினுடைய போக்குகளின் காரணமாக ஒரு அதிருப்தியும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் காட்டுகின்ற ஒரு வடிகாலாக இந்த தேர்தலை பாவித்திருக்கிறார்கள், தங்களுடைய எதிர்ப்புணர்வை காட்டியிருக்கின்றார்கள் என்பதை ஒரு அரசியல் மாணவர் என்ற முறையில் எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ இந்த தேர்தல்களின் ஊடாக நீங்கள் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த தேர்தலுக்கு பிறகு உடனடியாக வந்து இந்த திவி லெகும் என்ற ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து ஏற்கனவே மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்களை மத்திக்கு முன்னும் கொண்டு செல்வதற்கான விடயங்கள், அதே சிறுபான்மை கட்சிகளுடைய கையாளும் நிலை, பிறகு அண்மை காலமாக வந்து நீண்ட காலமாக
அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற சிங்கள தீவிர கட்சிகளான எல்லோருமையுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற சம்பிக்க அருணாக அவர்கள் இந்த 13 அமெண்ட்மெண்ட் தொடர்பாக இந்த 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை வந்து நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார். அவருடன் சேர்ந்து விமல் வீரவன்ச அவர்களும் இந்த கோரிக்கையை வலுப்படுத்தி முன்வைத்து வருகின்றார். ஆனால் திடீரென இலங்கையினுடைய ஒரு முக்கியமான இலங்கையினுடைய ஆளும் குழுமத்தின் ஒரு தீர்மானமான சக்தியாக இருக்கின்ற ஜனாதிபதியுடைய சகோதரரும் இன்று இந்த விஷயங்களை வந்து ஒரு மெனிபுலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை பெற்றிய கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. இருந்தும் இந்த சம்பிரதாயங்களுக்கு அப்பால் தன்னிச்சையாகவும் மிகவும் அகங்காரமாகவும் இந்த 13 அமெண்ட்மெண்டை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அரசு வந்து அது ஒரு உத்தியோகபூர்வமான கருத்து இல்லை, அரசாங்கத்தின் கருத்து இல்லை என்று சொன்னாலும் கூட இன்று இருக்கின்ற இளைஞருடைய அரசின் நிலைமைகளில் அது செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு முக்கியமான நபர் இப்படியான ஒரு கருத்தை முன்வைப்பது வந்து ஒரு இந்த சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் தொடர்பாக மைய அரசினுடைய கொள்கையை சம்பந்தமாக எங்களுக்கு பல கேள்விகளையும் விடயங்களையும் கொண்டு வருகின்றது. இந்த விஷயம் சம்பந்தமாக பேசுவதற்கு ஆர்வம் உள்ள, இந்த விஷயங்களில் ஒரு தொடர்ச்சியான பார்வை உள்ள, ஆனால் பல்வேறு பார்வை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அவருடைய தந்தை சந்திரன் நேரு அவர்கள் துப்பாக்கியால் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு நியமன எம்பியாக அங்கு பிரதிநிதித்துவப்படுத்திய சந்திரன் அவர்கள் வருவதற்கு இருந்தார். அவர் எங்களுடைய அங்கு அவரது தேர்தலில் இருந்தார். அம்பாறை மாவட்டத்தில் அவர் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தின வகையில் அவருடைய அனுபவங்கள், அவருடைய பார்வையை சொல்வதற்கு இங்கு வருவதாக இருந்தால் அவரை அழைத்து வருவதற்காக சால்ஸ் அவர்களும் மசூக் அவர்களும் அவர் வீடு சென்ற போது அவர் சோவியம் காரணமாக ஆம்புலன்ஸில் அவரை என்ன சொல்லி போகிற நேரத்தில் ஆம்புலன்ஸ் நிற்கிறது, அந்த ஹார்ட் பீட்ஸை செக் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அதை கலைக்க முடியல, ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. நாங்கள் போகும்போது நின்றுட்டு அதால் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே வந்து இங்கு ஏற்கனவே கருத்துரைகள் பேசுவதற்காக 4 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்வார்கள். நான் சில விடயங்களை சொல்லலாம். அவருடைய கருத்துகளுக்கு நாம் மாற்று கருத்து சொல்ல தேவையில்லை. நாங்கள் ஒரு குழு விவாதமாக இருந்தபடியால் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து இந்த விடயங்களை நாங்கள் ஒரு பதிவு பண்ணுறோம் என்ற மாதிரி இந்த நிலைமைகள் இருக்கின்றது என்று நாங்கள் இந்த விடயத்தில் அக்கறை கொள்வது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காக நாங்கள் அந்த விஷயத்தோடு பேசுபவர்களாக இருக்கிறோம். இன்றைய இலங்கையுடைய அரசாங்கத்தை நீங்கள் பார்த்தால் அது எந்த நிகழ்ச்சி போக்குக்கும் போகாது. அங்கு எந்த சிறுபான்மையின கட்சிகளுக்கோ அல்லது எந்த பிராந்திய கட்சிகளுக்கோ வந்து அங்கு எந்த விதமான அழுத்தங்களையோ பலத்தையோ உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அவை இந்த அரசனுடைய போக்கு மிகவும் ஒரு உருக்கமடைந்த நிலைமையில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அங்கு எதிர்கட்சி மிகவும் ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கின்றது. ஏனைய சிறுபான்மை கட்சிகள் சிறு கட்சிகளை உடைத்து அரசாங்கம் வந்து ஒரு ஏகபோகமான ஒரு ஜனவிரோதமான அதனுடைய வெளிப்பாடே ஒரு முற்றுமுழுதான ஒரு ஜனவிரோதமான ஒரு அரசியல் தன்மையை தான் அது கொண்டு இருக்கின்றது. இந்த பேரம் பேசுகின்ற சக்தி, அரசியல் ரீதியாக பேரம் பேசுகின்ற சக்தி இல்லாமல் போய்விட்டது. அது நாங்கள் உண்மையாக பார்த்தால் நம்ம விடுதலை புலிகளை நாங்கள் எதிர்ப்பவர்களாக இருக்கலாம் அல்லது ஆதரித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வந்து எங்களுடைய அரசியல் நிலைமைகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த போக்குகளில் பல்வேறு சிக்கல்கள் வந்திருக்கிறது என்பது வந்து ஒரு நம்மளால் ஒரு கவனத்தில் கொள்ளப்படக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். இது புலி ஆதரவு, புலி எதிர்ப்பு என்கின்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த விஷயங்களை புலிகளே இல்லாத போது, புலிகள் அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட போது, முற்றுமுழுதாக அழிந்ததன் பின்பு நாங்கள் இந்த புலி ஆதரவு புலி எதிர்ப்பு என்கிற அரசியலில் உண்மையாக நிலைமையில் மாறிவிட்டது. நாங்கள் பழைய கற்பிதங்களையும் பழைய குரோதங்களையும் பழைய அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து நாங்கள் இருக்கின்றோம். கடந்து போகின்ற பல்வேறு தன்மைகள் தேவைப்படுகின்றது. உண்மையாக இந்த அரசியல் சூழல் மாறிவிட்டது. இப்போ இந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகளையும் இப்போது இந்த ஒடுக்கப்படுகின்ற மக்கள், அது சிங்கள மக்களாக இருந்தால் கூட அடுத்த சிறுபான்மை மக்களாகிய நமக்கு முன் என்ன தெரிவிக்கிறதுங்கிறதான் இப்போ நமக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு கொஷன். நம்மளோட என்ன நாங்கள் உலகாலம் கடந்த கால அரசியல் வழிமுறைகளை போகின்றோமா, அல்லது ஒரு புதியான ஒரு வழிமுறைகள்
புதியான சிந்தனை போக்குகள் நமக்கு தேவையாங்கிறது தான் நமக்கு இருக்கிற விஷயம். இந்த அரசை வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக நாங்கள் முடியும்னு சொன்னால் இந்த சிறுபான்மை மக்களுக்குள் வந்து ஒரு ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் ஒரு அலையன்ஸ் ஒன்று ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஒன்று கண்டிப்பாக வர மாட்டோம். நான் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மட்டும் சொல்லலை. தமிழர்கள், முஸ்லீம்கள், மலையாள மக்களுக்குள் இருக்கின்ற சிவில் சமூகங்கள், இன்டலெக்சுவல், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இதனுடைய எல்லோரும் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எங்களுக்குள்ள வந்து நாங்கள் ஒரு ஒரு ஒருங்கிணைவை கொண்டு வர வேண்டும். அடையாளங்களை அழிப்பதல்ல, அடையாளங்களை பேணுவதன் ஊடாக அதே நேரம் வந்து நாங்கள் இந்த விடயங்களை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நான் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் வந்து இந்த முஸ்லீம் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலுக்கு பின்பு எடுத்த நிலைப்பாடு தொடர்பாக முஸ்லீம் மக்களுக்குள் இருக்கின்ற மன உணர்வுகள், 2 முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கருத்தை சொல்வார்கள். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. ஒரு மிக மோசமான ஒரு மக்களுக்குள்ள மோசமான ஒரு எதிர்ப்புணர்வும் ஒரு கையாளத்தனமும் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கின்ற ஒரு உணர்வும் இருந்திருக்கிறது. நான் உண்மையாக சொல்லவில்லை முஸ்லீம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அல்லது ஆட்சிக்கு போயிருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. என்றால் அது பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் சொல்கிற விஷயம் என்றால் முஸ்லீம் காங்கிரஸ் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான் இந்த தேர்தலை கேட்டது. ஆகவே வந்து முஸ்லீம் காங்கிரஸ் சுயாதீனமாக இந்த தேர்தலுக்கு பின்பு இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தது பின்பு முஸ்லீம்களுக்கு எதிரான வலிமையாக தமிழ் தேசியம் அல்லது தமிழ் கதையாடல் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த வைத்திருக்கின்ற அந்த கருத்தியலை மெய்ப்பிக்க பார்க்குற ஒரு தன்மைக்குள்ளே தள்ளிச்சு. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்க்கணும் வந்து முஸ்லீம் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது ஒரு அரசியல் தலைமை மலையாள மக்களை இப்போ துண்டமானுக்கு பிறகு வந்திருந்த அரசியல் தலைமைகள் மற்ற தலைமைகள் எப்படி கையாளுகின்றதோ அல்லது தமிழ் மக்களை எப்படி அதனுடைய அரசியல் தலைமைகள் கையாளுகின்றதோ அதை போல ஒரு முடிவு தான். முஸ்லீம் மக்களுக்குள் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து இருக்கிறது. இப்போ நான் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் வந்து மாநில சபையில் வந்து அதிகாரத்துக்கு வேண்டி பவர் ஷேருக்கு வந்து ஃபைட் பண்ணணும் வந்து. இப்போ என்னென்ன வயலுக்கு இருக்கிற சிக்கல் வந்து அரசாங்கத்தை ஆதரிச்சிட்டாங்க, அதே நேரம் வந்து முஸ்லீம்களுக்கு தனிமாகாணம் வேணும் என்றும் சொல்லுவாங்க. அதே நேரம் மாநில சபையினுடைய அதிகாரத்தை குறைக்கிறேன்னா இவருக்கு அதை வந்து எதிர்க்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கிறாங்க. இந்த 2 கட்டான நிலைமைகளாக இருக்கிறாங்க. இப்போ உண்மையாக வடகிழக்கினுடைய பிரச்சனை வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, அங்கு வாழ்கின்ற பெரும்பான்மை சமூகம் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனை. இது நாங்களும் சொல்கின்றோம், அரசியலுக்கு வெளியில் இருக்கின்ற நாங்களும் சொல்கின்றோம். அதே நேரம் இது முஸ்லீம் தலைமைகளும் சொல்கிறது. ஆனால் ஒரு முரண்பாடான ஒரு போக்கு ஒன்று வருகின்றது வந்து அந்த அதிகாரங்களை வழங்க மறுக்கின்ற அரசை வந்து ஆதரித்து கொண்டிருக்கிறதும் அந்த அதிகாரங்களை பறிக்கின்ற போது அல்லது அந்த அதிகாரங்களை வழங்க முடியாமல் இருக்கின்ற போது மௌனம் காக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இப்போ இந்த விஷயங்கள் சொன்னால் முஸ்லீம் மக்களுடைய அரசியல் தெரிவுகள், அரசியல் எதிர்காலம் ஒரு சிக்கலாக அமையும் என்று தான் நினைக்கின்றேன். அதே நேரம் வந்து இது முஸ்லீம் மக்களுக்குள்ள மட்டுமல்ல, இது தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் மக்களை தலைமையாகின்ற அரசியல் கட்சிகளுக்குள்ளோ எல்லாத்துக்குள்ளும் இந்த சிக்கல்கள் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு பின் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் என்னங்கிற சம்பந்தமாக நாங்கள் இந்த கலந்துரையாடலை நடத்தலாம் என்று நினைக்கின்றோம். இந்த தேர்தல் காலத்தில் அங்கு இருந்த அந்த தேர்தல் நடக்கின்ற போது லண்டனிலிருந்து போய் அங்கு இருந்த சகோதரர் ஃபாரூக் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் சொல்வார். நன்றி. இது சொல்லுங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். தேர்தல் காலத்தில் அங்கு இருந்தது உண்மை, தேர்தலை மிகவும் கூர்மையாக அவதானித்ததும் உண்மை. ஆனால் அந்த தேர்தலில் எவ்வித பங்கும் பெறவில்லை, எனக்கு முதல் வாக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னுடைய